செல்லை வச்சு ஜீனோமிக்ஸ்லேருந்து டிரான்ஸ்கிரிப்டேஸ்லேருந்து எல்லா அனலைஸும் பண்ண முடியும். இப்போ டிரான்ஸ்கிரிப்டேஸ்க்கு அப்படின்னா அதுக்கு தனி ப்ரொசீஜர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா சரி, அதுக்கு தனியாக ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு செல்லை வச்சு மட்டும் பண்ணுறதுனால இந்த சிங்கிள் செல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி என்ன அப்படின்னா ஒரு மெயின் கோல் என்ன அப்படின்னா கரெக்டான ஒரு மெடிசன் கரெக்டான ஆளுக்கு போய் சேரணும் அப்படின்றது. அதே மாதிரி அனலிட்டிஸோட டைமிங்கும் அதுக்கான நீட்ஸையும் குறைக்கணும் அப்படின்னா இப்போ ஜியோமிக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அதை ஸ்டடி பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸோட ரேட்டும் அதை அனலைஸ் பண்ணுற பர்சன்ஸோட டைமிங் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறது மூலமா சீக்கிரமாக ஒரு அனலைஸ் பண்ண முடியுது, டிசீஸ்க்கான கியூரிங்கே சீக்கிரமாக எடுத்து வர முடியுது அப்படின்றது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏன் இப்போ இவ்வளோ பூமியாக இருக்குது, ஏன் இப்போ வந்துச்சு அப்படின்னா இந்த கோவிட் டைமில் பெரிய இந்த பேண்டமிக் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பெரிய டிஃபிகல்ட்டி டைம் கன்ஸ்ட்ரெயினிங் தான். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சிங்கிள் செல் ரெவல்யூஷன் அப்படின்றது அந்த டைம் கன்ஸ்ட்ரெயினிங் ரொம்ப ரெடியூஸ் பண்ணுது. திடீர்னு ஒரு பேண்டமிக் வருது அப்படிங்கும் போது இந்த டெக்னாலஜி மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு செல் போதும் அந்த ஃபுல் ஜீனோமிக் டேட்டாஸையும் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதை டிரான்ஸ்கிரிப்டேஷன் வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண முடியுறதுனால ப்ரிசிஷனான ஒரு மெடிசன் கொடுக்க முடியும், அதுக்கான அக்யூரேட்டான ஒரு மெடிசன் கொடுக்க முடியும். ஸோ அந்த பேண்டமிக்கும் நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். அதே மாதிரி மெடிசனில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. இதனால இந்த சயின்டிஃபிக் அப்ரோச்சை நான் எடுத்துருக்கேன். So, is it only possible only from a pandemic point of view? No, ma'am. Or not on any kind of disease, for example, cancer? எந்த டிசீஸ் வேணாலும் பண்ணலாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இதை நான் ஏன் எடுத்து அப்படின்றதுக்கான ரீசன் இந்த பேண்டமிக் அப்ரோச்சஸ் தான். இது நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா வந்து மெடிசன் ஒரு பெரிய ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ண முடியும். ஃபியூச்சர் இந்த ஒரு டெக்னாலஜியாக இருக்கும் அப்படின்றதால இந்த சயின்டிஃபிக் அப்ரோச்சை நான் யூஸ் பண்ணுவேன். யா மேம். இப்போ வந்து ஜீனோமிக்ஸ் தனியாக ஸ்டடி பண்ணும்போது இருக்கக்கூடிய காஸ்ட் இது எல்லாத்துக்கும் செப்பரேட் இருக்க காஸ்ட்டை விட இந்த டோட்டல் எஸ்டிமே அதை விட ஹாஃப் த ரேட் இருக்கும். ஸோ ரேட் வைஸும் குறையுது, டைம் வைஸும் குறையுது, சாம்பிள் வைஸும் குறையுது. அதனால இது ரெவல்யூஷனரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா 2024 டிசம்பர் 15 அன்றைக்கி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க மேம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா யூகேல பெஸ்ட் கேன்சருக்கு தான் ஃபஸ்ட் அப்ரோச்சாக எடுத்துருக்காங்க. அதுக்கான ரிசர்ச் பேப்பரையும் சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போது அது என்ன அப்படின்னா ஏஐடைய பெஸ்ட் கேன்சருக்கு அப்ரோச் போயிட்டு இருக்கிறதுனால இதை இப்போதைக்கு கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வர முடியாததுனால அடிஷ்னல் டயக்னோஸ்டிக் மெத்தடாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கான அப்ரூவல் வந்துருச்சு.